பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிப்பதன் மூலமாக சமஸ்த மனித குலத்தில் உள்ள அனைவருக்கும் எல்லா பிரச்சனைக்கும் உரிய ஒரே தீர்வாகிய ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்தோம். அர்ஜுனன் போர் வீரனாக வந்தான்னு பார்த்தோம். அப்புறம் அவனுக்கு எதிரிகள் எல்லாம் உறவினர்களாக தெரிஞ்ச உடனே அவனால் போரில் ஈடுபட முடியல. அதன் காரணமாக அவனுக்கு மனச்சஞ்சலம் உண்டாயிற்று. அவனால் அதை எதிர்கொள்ள முடியல. அதன் காரணமாக அவன் என்ன பண்ணுறான், அவன் உணர்ச்சி பெருக்கின் காரணமாக அவன் போரிட முடியாமல் தத்தளிக்கிறான்னு பார்த்தோம். பகவான்கிட்ட சரணாகதி பண்ணும்போது அவர் பண்டிதாக ந அனுஷோச்சந்தி அப்படி, அறிவாளி கவலைப்பட மாட்டான். எப்படிப்பட்ட அறிவாளி கவலைப்பட மாட்டான்? தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்ட அறிவாளி கவலைப்பட மாட்டான் அப்படின்னு அந்த ஞான யோகத்தின் உயர்ந்த கருத்துக்களை, ஆத்மாவின் லட்சணத்தை முதல்ல எடுத்தோடனே பகவான் உபதேசம் பண்ணுறாருன்னு பார்த்தோம். அப்புறம் அது ஞான யோகத்துக்கு தகுதியை கொடுக்கக்கூடிய கர்ம யோகத்தை உபதேசம் பண்ணுறார். ஞானத்தினால்தான் உனக்கு மோட்சங்கிறத சொன்னார். ஆனால் நீ ஞான யோகத்துக்குரிய யோகியதையை பெறுவதற்கு நீ கர்மயோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான சாதனைகள் சொல்கிறார். கர்மயோகம், ஞான யோகம். ஞான யோகத்தினால் நமக்கு மோட்சம், கர்மயோகம் என்பது ஞான யோகத்துக்குரிய யோகியதையை கொடுக்கும். ஏன்னா அதுக்கு நல்லா ஒரு பக்குவப்பட்ட மனதினால்தான் என்ன பண்ண முடியும், இந்த ஞானத்தை கிரகிக்க முடியும். அதனால் தகுதியை கொடுக்கக்கூடிய கர்மயோகத்தை பண்ணி தான் ஞான யோகத்தை பண்ணணும்னு சொல்கிறார். அடுத்து 2 விதமான வாழ்க்கை முறை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இல்லறம், துறவரம். நமக்கு சாதனைகளில் ஆப்ஷன் கிடையாது. கண்டிப்பாக 2 பேருக்குமே என்னது, கர்மயோகம் பண்ணணும், ஞான யோகம் பண்ணணும். ஆனால் வாழ்க்கை முறையில் என்ன இருக்குது, நமக்கு சாய்ஸ் இருக்குது. இல்லறத்தில் வேணாலும் இருக்கலாம், துறவரத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்போ பகவான்கிட்ட அவை தான் கேள்வியாக கேட்டுட்ருக்கான். பார்க்கணும் எது சிறந்தது அப்படிங்கும்போது பகவான் சொல்கிறாரு, எது சிறந்ததுங்கிறத விட யாருக்கு எது உகந்ததுங்கிறத நம்ம பார்க்கணும். 2மே பிரயோஜனம் என்னது, 2மே மோட்சத்தை தான் கொடுக்க போகுது. இல்லறத்தில் இருப்பவர்களுக்கும் லட்சியம் என்னது, மோட்சம்தான். மோட்சம்னா என்ன, எதனாலும் எந்த காலத்திலும் நிம்மதிக்காக எதையும் யாரிடமும் சார்ந்தில்லாத தன்மை, எவர் ஹாப்பினஸ். வாழ்க்கையில் எத்தவித சூழ்நிலைகள் இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படாமல் இருப்பது தான் நம்ம வாழ்க்கையோட லட்சியம். மனிதனாக பிறந்தவே சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் நமக்கு லட்சியம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சந்தோஷம் எங்கே கிடைக்கும்னு தெரியாமல் என்ன பண்ணுறோம், நம்ம தத்தளிச்சிட்டு மாறுகின்ற விஷயங்கள்லேயே நமக்கு சந்தோஷத்தை தேடிகிட்டே இருக்கும். இப்போ வாழ்க்கையில் எல்லாருக்குமே சந்தோஷந்தான் லட்சியம். இல்லறமாக இருந்தாலும் சரி, துறவரமாக இருந்தாலும் சரி. அதுக்கு ஆசிரமம் ஒரு தடையாக இருக்காது அப்படிங்கிறார் பகவான். இல்லறத்தில் இருப்பவர்களுக்கும் மோட்சத்தில் அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்கிறார். 2 வேறன்னு அறியாதவர்கள் தான் சொல்லுவாங்க. பிருதக் பாலாக அப்படின்னு பார்த்தோம். 2 வேற. இல்லறம் ரொம்ப கீழானது, துறவரம் தான் உயர்ந்தது, இல்லாட்டி துறவரம் கீழானது, இல்லறம் தான் உயர்ந்ததுன்னு 2ஐயும் பிரித்து சொல்கிறவங்க அறிவாளிகள் இல்லை அப்படிங்கிறார். 2ம் நோக்கம் ஒன்று தான். அதில் மனப்பக்குவம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாருன்னு பார்த்தோம். நீ பக்குவம் இல்லாமல் நீ துறவரத்துக்குள்ளே போனீன்னா அது உனக்கு கண்டிப்பாக ஆபத்தில் முடியும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை சொன்னாருன்னு பார்த்தோம். அப்புறம் அதில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், 1லேருந்து 6 வரைக்கும் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டது. அப்புறம் நமக்கு 7லேருந்து 12 வரைக்கும் கர்மயோகத்தை திரும்ப சொல்கிறார் பகவான். ஆசிரமம் முக்கியம் கிடையாது, நமக்கு ஞானம்தான் முக்கியம். அந்த ஞானத்துக்கு தகுதி நமக்கு எதில் கிடைக்கிது, கர்மயோகத்தில் தான் கிடைக்கிது அப்படின்னு சொன்னார். அப்புறம் 12லேருந்து 21 வரைக்கும் திரும்பவும் ஞான யோகத்தை வலியுறுத்தி சொன்னார். ஞான யோகத்தை நமக்கு திரும்பவும் நம்மளுடைய கிடைக்கிற பிரயோஜனம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி செய்வ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷினக. எல்லாரையும் பிரம்மமாக பார்ப்பது தான் என்னது, நம்மளுடைய உயர்ந்த லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னார். சொல்லிட்டு இந்த ஞானத்தினால் நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும் அப்படின்னா, இகைவ தைர்ஜித சர்க்கக, இந்த பிறவியிலேயே உன்னால் என்ன பண்ண முடியும், பிறவாமைக்கு இந்த பிறவியை உன்னால் பயன்படுத்த முடியும். எதனால, இந்த ஞான யோகத்தினால. இந்த ஞானம் உனக்கு நன்றாக நிஷ்டை கூடி வருமானால் உனக்கு மீண்டும் பிறவி கிடையாது அப்படிங்கிறத ஒரு பதிவு பண்ணுறார் கிருஷ்ணர். அவர் வாயால் சொல்கிறார், நீ இந்த ஞானத்தை நீ புரிஞ்சிக்கிட்ட, அது உனக்கு நன்றாக மனதில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அப்படின்னா உனக்கு மீண்டும் பிறவி கிடையாது. நீ வாழும் போதும் நிம்மதியாக இருக்கலாம்,
இறந்ததுக்கு அப்புறமும் உனக்கு பிறவி துன்பம் கிடையாது அப்படிங்கிறத சொன்னார். அப்புறம் ஞானியனுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ந பிரஹிருஷ்யேத் பிரியம் பிராப்பிய ந உத்விஜேத் பிராப்பிய ச அப்பிரியம் ஸ்திர புத்தி அசம்மூடக பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதக. ஞானி எப்படி இருப்பார்? இந்த ஞானம் நமக்கு நம்மளுடைய எதையுமே மாற்ற போகிறது கிடையாது. உலகத்தில் உள்ள யாரையுமே மாற்ற போகிறது கிடையாது. நாம் உலகத்தை அணுகும் விதத்தை தான் மாற்றப் போகின்றது. ந பிரஹிருஷ்யேத் பிரியம் பிராப்பிய ந உத்விஜேத் பிராப்பிய ச அப்பிரியம். நமக்கு பிரியமானது கிடைச்சா என்ன பண்ண மாட்டோம்? நம்ம பெருசாக குதிக்க மாட்டோம். நமக்கு பிடிக்காத விஷயம் நடந்தால் கூட என்ன பண்ண மாட்டோம்? ரொம்பவும் பாதிக்கப்பட மாட்டோம். ஏன்னா இந்த ஞானம் இருக்கிறதுனால அந்த அனாத்மாவனுடைய தர்மம் நமக்கு நன்றாக நமக்கு ஒரு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூட அந்த ஒரு மனோ திடத்தை நமக்கு கொடுக்கும். ஸ்திர புத்திஹி, எதனால்? அவனுக்கு அந்த ஞானம் நன்றாக திடமாக இருக்கின்றது. நல்லா தெரியும் யாரையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது நமக்கு நன்றாக ஆழ் மனசில் இந்த மாற்றங்களை பிறரிடம் என்ன பண்ண மாட்டார் இந்த ஞானி. அனாத்மாவினுடைய தர்மம் இப்படி தான் இருக்கும். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமாக அபாயினக அனித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. நமக்கு அதன் காரணமாக பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதக, இந்த தான் ஆத்மா என்கின்ற அந்த ஞானத்தில் அவர் என்னவா இருக்கார்? எந்த ஞானி? ஸ்திரமாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அடுத்து இந்த ஞானம் நமக்கு நன்றாக பிரயோஜனம் கிடைக்கும். எல்லாம் புரியுது, நல்லா புரியுது, ஆனால் எனக்கு பிரயோஜனம் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு அவர் உபாயத்தை சொல்கிறார். நமக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்லோகத்தில் எதனால் நமக்கு வேலை பார்க்க மாட்டேங்குது இந்த ஞானம், இந்த ஞானத்துக்குரிய சாதனம் எல்லாம் புரியுது நமக்கு, ஆனால் நமக்கு எதனால இது நமக்கு பயன் கொடுக்க மாட்டேங்குது. நல்லா தான் படிக்கிறோம், நமக்கு ஞான யோகம் நல்லா புரியுது, கர்மயோகம் நல்லா புரியுது நமக்கு, ஆனால் ஏன் நமக்கு அந்த நிஷ்டை நமக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கும்போது அதுக்கு உரிய குவாலிஃபிகேஷன் அந்த சாதனங்களை 21, 22, 23 சொல்ல போகிறார். பாஹ்ய ஸ்பர்ஷேஷ்வ சக்தாத்மா விந்தத் ஆத்மனி யத் சுகம் ச பிரம்மயோக யுக்தாத்மா சுகம் அக்ஷயம் அஷ்ணுதே. இதுதான் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம முக்கியமான குணம் நமக்கு தேவை வேண்டியது வைராகியம் அப்படிங்கிற விஷய சுகத்தில் எனக்கு எந்த விதமான நாட்டமும் இல்லாமல் இருப்பது, எதையும் யாரிடமும் எக்காலத்தும் எதிர்பார்க்காமல் இருப்பது. அதன் காரணமாக வெளிப்பொருட்களில் பாஹ்ய ஸ்பர்ஷேஷு அசக்த ஆத்மா பற்றில்லாமல் இருக்கின்றார். விந்தத் ஆத்மனி யத் சுகம், அந்த பூர்ணமான ஒரு வைராகியம் இருப்பவரால் மட்டும்தான் ஆத்ம சுகத்தில் நிலை பெற்றிருக்க முடியும். ஏன்னா விஷய சுகம் அது என்னவா கூட இருக்கட்டும், தர்மமான விஷயமாக தான் இருக்கும், ஆனாலும் நமக்கு அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது, அது நம்ம பந்தப்படுத்துது அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது. அதில் எங்கேயோ வைராகியம் நமக்கு குறைவாக இருக்கு, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது, நமக்கு பந்தப்படுத்துகின்ற ஆசையாக இருக்கு. நம்ம 2 ஆசை பார்த்தோம், நமக்கு பந்தப்படுத்தும் ஆசை, பந்தப்படுத்தாத ஆசை. ச பிரம்மயோக யுக்தாத்மா சுகம் அக்ஷயம் அஷ்ணுதே. இவ்வாறு அந்த ஞானி எப்படி இருக்காரு? அவருக்கு சுகம் அக்ஷயம் அஸ்ருதே. அக்ஷயம்னா அக்ஷய பாத்திரம் மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ அவனுக்கு மாறாத குறைவில்லாத இன்பம் இருக்கின்றது. ஏன்னா அவனுக்கு தானே இன்பங்கிறத புரிஞ்சிட்டதுனால வெளியில் நமக்கு சுகத்தை தேடுகின்ற எண்ணம் முழுமையாக விடுபடுகின்றது. யார்கிட்ட எதை என்ன பண்ணுறது கிடையாது, நமக்கு எதிர்பார்ப்பது கிடையாது. சுகம் அக்ஷயம் அஷ்ணுதே, அதன் காரணமாக மாறாத இன்பம் கிடைக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு இனி அடுத்த இதில் இந்த விஷய சுகத்தினுடைய தோஷத்தை சொல்கிறார். எதனால நீ யார்கிட்ட எதை எதிர்பார்க்காத, விஷயங்களில் ஏன் சுகத்தை எதிர்பார்க்காத அப்படின்னு அதனுடைய அந்த விஷய சுக அனாத்ம சுகத்தினுடைய தன்மையை நமக்கு புரியணும். ஏன் கிருஷ்ணர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு எதையும் எதிர்பார்க்காத, எதையும் எதிர்பார்க்காத, எதையாவது எதிர்பார்த்தினா ஒரு நிம்மதியே வராது அப்படிங்கிறத எதுக்காக திரும்ப திரும்ப சொல்கிறாரு அப்படின்னா அதனுடைய தன்மையை பற்றி இதில் சொல்கிறார். 22 ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகாஹ துக்கயோனய ஏவதே ஆத்யந்தவந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதஹ ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகாஹ துக்கயோனய ஏவதே
ஆத்யந்தவந்த கௌந்தேய ந தேஷு ரமதே புதஹ. இப்போ இந்த விஷய சுகம், புலன் இன்பங்களால் நம்ம சுகம் அனுபவிக்கிறோம் இல்லையா, அந்த சுகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத முதல் வரியில் சொல்கிறாரு. ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகாஹா. ஸ்பர்ஷம்னா இது சந்திப்பு ஏற்படுகின்றது. புலன்களுக்கும் புலன் விஷயங்களுக்கும் ஒரு சந்திப்பு, ஒரு கான்டாக்ட் உண்டாகின்றது. நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம். எல்லா சுகமுமே புலன்களும் புலன் விஷயங்களும் ஒரு சம்பந்தம் ஏற்படுவதனால்தான் நமக்கு ஒரு சுகம் வருகின்றது. ஒரு லட்டு இருக்குது, அந்த லட்டு தனியாக இருக்கும்போது, வெளியே இருக்கும்போது அது சுகம் கிடையாது. அது நாக்கில் வச்சாதான் அதில் சுகம் இருக்குது. அது மாதிரி நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை நம்ம காதில் கேட்கும்போது அது அந்த சந்திப்பு வரும்போது தான் என்னாகின்றது, விஷய சுகம் எல்லாமே அந்த சம்ஸ்பர்ஷஜா போகாகா போகங்கள் சுகங்கள் அனைத்துமே இந்திரிய விஷயங்களும் பொறிகளும் புலன்களும் சந்திப்பதன் காரணமாக உண்டாகிறது. எல்லா இந்திரிய விஷயங்களும் நாம் அனுபவிக்கின்ற எல்லா விஷயங்களும் இப்படி இதன் காரணமாக தான் நமக்கு சுகம் உண்டாகின்றது. விஷய சுகம், அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள் ரெண்டும் இருக்குது. ரெண்டும் ஒரு சம்பந்தம் ஏற்படும் போது நமக்கு ஒரு சுகம் உண்டாகின்றது. துக்க யோனையக ஏவதே, ஆனால் அது துக்கத்திற்கு காரணமாக இருக்கின்றது. இந்த சம்பந்தம் உண்டாவதால் நமக்கு ஒரு சுகம் உண்டாகின்றது. அந்த சுகமே துக்கத்திற்கு காரணமாக இருக்கின்றது. அந்த சுகத்தில் துக்கம் ஒளிந்து கொண்டு இருக்கின்றது. ஒரு ரோஜா மலர் இருக்குன்னு பார்க்குறோம், அது என்ன, ஒரு முள்ளோட சேர்ந்து தான் இருக்குது. விஷய சுகம் எல்லாவற்றிலுமே என்ன இருக்குது, துக்கமும் சேர்ந்து தான் இருக்குது. அது என்ன சுகமாக இருந்தாலும் சரி, நமக்கு எதுவுமே நம்ம 3 விதமான தோஷங்கள் இருக்குன்னு பார்த்துருக்கோம் ஏற்கனவே. துன்பம் கலந்த தன்மை, நிறைவை தராத தன்மை, அடிமைப்படுத்தும் தன்மை. பொருட்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, எந்த உறவு நமக்கு சுகத்தை கொடுத்ததோ அந்த உறவே நமக்கு துக்கத்துக்கு காரணமாக இருக்கும். எந்த பொருள் நமக்கு சுகத்தை கொடுத்ததோ அந்த பொருளே நம்ம கைவிட்டு போகும்போது என்ன ஆகும், நமக்கு துக்கத்துக்கு காரணமாகும். ஏன்னா வாழ்க்கையில் எந்த பொருளுமே நிலையானது கிடையாது. என்ன பொருள் வாங்கினாலும் என்ன ஆகும், நமக்கு ரிப்பேர் ஆகும், பிஞ்சு போகும், என்ன செய்யும். எதனாலன்னா அதனுடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னா ஆத்யந்தவந்தக, அது தொடக்கமும் முடிவும் உடையதாக இருக்கின்றது. உலகத்தில் இருக்க எல்லா பொருளுக்குமே, நம்ம பார்க்கின்ற எல்லா பொருட்களுக்குமே தொடக்கமும் இருக்குது, முடிவும் இருக்குது. எல்லா உறவுகளுக்குமே தொடக்கமும் இருக்குது, முடிவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது முடிவு உடைய ஒரு பொருள் உனக்கு எப்படி முடிவில்லாத இன்பத்தை கொடுக்க முடியும்? விஷய சுகத்தினுடைய சம்பந்தம் எந்த உறவாக இருந்தாலும் சரி, எல்லாம் சேர்வதெல்லாம் பிரிவதற்கே. இவ்வளோ நாளைக்கு எல்லாரோடையும் சேர்ந்துருக்க முடியணுமே. எவ்வளோ பிடிச்ச உறவாக இருந்தாலும் சரி, பகவான் என்ன செய்வார்னா பிடிச்ச உறவை பறிச்சிருவார், பிடிக்காத உறவை சேர்த்து வைப்பார். அதுதான் நம்மளுடைய, அப்போ தான் நமக்கு பக்குவம் கிடைக்கும். நமக்கு அதுதான் நமக்கு. இப்போ ஆத்யந்த வந்த கௌந்தேய, எந்த பிள்ளைகளால் நமக்கு ரொம்ப சந்தோஷம் கிடச்சிச்சோ அதுகளாலேயே நமக்கு என்ன இருக்கும், துக்கம் வரும். நமக்கு முதல்ல குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படுவோம், அப்புறம் குழந்தை இருக்கேன்னு கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி நமக்கு, ஏன்னா அது ஆதியும் அந்தமும் உடையதாக, அந்த சுகத்தோடைய தன்மையே அப்படித்தான். அதனால் என்ன கொடுக்க முடியாது, நிலையான இன்பத்தை கொடுக்கவே முடியாது உலகத்தில். அது என்னவா கூட இருக்கட்டும். இது ராமர் பிறந்த உடனே தசரதரும் இவர் கௌசல்யாவும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு குழந்தை வேணும்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அப்புறம் ஒரு காட்டுக்கு போனோடனே கௌசல்யா சொல்கிறாளா, இதுக்கு நமக்கு குழந்தையே இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாளா. அதே கௌசல்யா சொல்கிறாளா இப்போ நம்ம பிள்ளை வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதனால ஒரு துக்கம் வரும்போது எப்படி இருக்குது நமக்கு, இதுக்கு இல்லாமல் இருந்தால் கூட நல்லா இருக்குமோ நமக்கு. ஏன்னா அதனால ஒரு துக்கம் வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் தாங்க முடியல. எது நமக்கு சுகத்தை கொடுத்துச்சோ அதுவே துக்கத்தை கொடுக்குது. ஏன்னா இதனுடைய தன்மை இப்படிப்பட்டது. இந்த போகங்கள் எல்லாமே துக்க யோனின காரணம், அந்த துக்கத்திற்கு காரணமாக இருக்கின்றது. எல்லா சுகத்திலையுமே துக்கம் ஒளிந்து கொண்டு இருக்கின்றது. உனக்கு துக்கம் வேண்டான்னா நீ என்ன பண்ணணும், சுகமும் வேண்டான்னு சொல்லணும். நம்ம என்ன நினைக்கிறோம், சுகம் மட்டும் வேணும், துக்கம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அது ஒரு நாள் நடக்காது.
எல்லாவற்றிலும் துக்கம் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆத்யந்தவந்த கௌந்தேய, கௌந்தேய குந்தி புத்திரனே, அது எல்லாமே என்னவா இருக்கின்றது? தொடக்கமும் முடிவும் உடையதாக இருக்கின்றது. இந்த எந்தெந்த உறுப்புகளால், நம்ம எந்த கண்ணுனால் நிறைய ஃபோனை பார்த்துட்டே இருந்தோம்னா கண்ணு போயிடும். எப்படி விதவிதமாக சாப்பிட்டுட்டே இருக்கோம். எந்த புலன்களை நம்ம அதிகமாக அதர்மமாக பயன்படுத்துகின்றோமோ அந்த புலன்களாலே நம்ம அழியணும். அதுதான் நியத்தி. இப்போ அதனால தான் அவன் எதுலேயுமே அட்டாச்சாக இருக்காது அப்படிங்கிறார். ஆத்யந்தவந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதக, புதகன புத்திசாலி என்ன பண்ண மாட்டான்? அந்த விஷய சுகத்திற்கு அடிமையாக மாட்டான். அப்போ விஷய சுகத்தை பயன்படுத்தாமல் இருக்கலாமா? நமக்கு தேவை. வாழ்க்கையில் நமக்கு விவகாரம் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன வேணும்? கல்யாணம் பண்ணணும், குழந்தை வேணும், பேரம்பேத்தி வேணும், எல்லாம் வேணும் நமக்கு ஆனால் நம்ம எந்த ஞானத்தோடு இருக்கோம்? நதேஷு ரமதே புதக, அந்த புத்திசாலி அதுக்கு அடிமையாக மாட்டான். ஏன்னா அது தொடக்கமும் முடிவும் உடையதாக இருக்கின்றது. அது பூர்ணமான நிம்மதியை ஒரு நாளும் கொடுக்காது. அப்போ நம்மளுடைய பிறவி, மனித பிறவி எதுக்கு? இந்த புலன் இன்பங்களை நுகர்வதற்காக அல்ல, விஷய சுகத்தை நுகர்வதற்காக அல்ல. 2 விஷயத்துக்கு தான் இந்த மனித பிறவி. ஒன்று சேவை செய்வதற்கு, இன்னொன்று மோட்சத்தை அடைவதற்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். மோட்சம் அடையணும்னா கண்டிப்பாக சேவை செய்யணும். சேவை செய்யாமல் என்ன பண்ண முடியாது? மோட்சம் அடைய முடியாது. நாம் வழங்குபவர்களாகவே இருக்க வேண்டும். நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை என்ன பண்ணணும்? நம்ம கான்ட்ரிபியூட்டராக இருக்கும். அப்போ இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? நமக்கு இந்த ஞானம் வேலை பார்க்கும். நமக்கு இல்லாட்டி நமக்கு அடுத்த பிறவிக்கு ரெடியாக இருக்கணும். சரி, பிறந்து இறக்கிறதுக்கு நமக்கு ரெடியாக இருக்கணும். நமக்கு இந்த ஞானம் வேலை பார்க்கணும் அப்படின்னா இந்த மனித பிறவியை என்ன பண்ணணும்? நம்ம சரியான விதத்தில் பயன்படுத்தும். இந்த இந்திரியங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? கண்ணு காதெல்லாம் இழுக்கும், அப்படி தான் இழுக்கும், சுயநலமாக இருன்னு சொல்லும். ஆனால் என்ன பண்ணணும்? நம்ம அதை பொது நலத்துக்கு நம்ம மாற்றணும். அதுதான் நமக்கு இந்த பிறவினுடைய லட்சியம். ஏன்னா நமக்கு தேவைக்கெல்லாம் வரையறையே இல்லாமல் இருக்குது. எவ்வளோ ஃபுல் ஸ்டாப்பே வைக்க முடியாத அளவுக்கு இன்னும் வேணும்னு என்ன விஷயங்கள் அவ்வளோ வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம தான் போதும்னு சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா இதனுடைய துன்பத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்யந்தவந்த கௌந்தேய, எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை நமக்கு இருக்கும். அதுதான் நமக்கு லட்சியம். நமக்கு இந்த மனித பிறவியினுடைய மகத்துவத்தை அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த விஷய சுகத்துக்காக நம்ம இந்த பிறவி இல்லை, பிறரிடம் எதை எதிர்பார்ப்பதற்காக இந்த பிறவி இல்லை, எனக்கு இந்த மேலான ஞானம் எனக்கு சித்திக்க வேண்டும் அப்படின்னு அந்த இதை மறக்கக்கூடாது. ஆத்யந்தவந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதக, புத்திசாலி எந்த விஷய சுகத்திற்கும் அடிமையாக மாட்டான். புத்திசாலி எந்த விஷய சுகத்திற்கும் அடிமையாக மாட்டான். ஏன்னா அந்த வைராக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வைராக்கியம் இல்லைன்னா அந்த ஞானம் வேலை பார்க்காது. இந்த வைராக்கியம் ஒன்று மட்டும் வந்துருச்சுன்னா இந்த ஞானம் அடுத்த நிமிஷத்தில் வேலை பார்க்கும். நமக்கு பட்டினத்தார் கதையை பார்க்குறோம். அவர் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், ராஜாவுக்கு சமமாக இருந்தாருன்னு பார்த்தோம். ஒரே ஒரு ஓலை தான் பார்த்தார். காதர்ந்த ஊசியும் வாராதுக்கான் கடை வலிக்கே. அத்தோடு என்ன பண்ணிட்டார்? வெளியே வந்துட்டார். எவன் என்னென்னத்தை எடுத்துகிட்டு போகணுமோ வச்சுக்கோண்டார். அந்த திட வைராக்கியம் அதனால தான் சொல்கிறார் நதேஷு ரமதே புதக, இதனுடைய எதுவும் என் கூட வரப்போகிறது கிடையாது. தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போகிறோம். அதனால் எந்த பொருள்கிட்டையும் அட்டாச்மெண்ட் நமக்கு இருக்கக்கூடாது. அதை பயன்படுத்தலாம், அதனால் பந்தப்படக்கூடாது. 2 விஷயம் நமக்கு. ஆனால் பயன்படுத்தி தான் ஆகணும் நமக்கு. ஆனால் என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு அடிமை ஆகிடக்கூடாது, அதுக்கு பந்தப்பட்டுவிடக்கூடாது. அதை நம்ம பந்தப்படுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக துன்பம் உண்டு. அதை நம்ம மறக்கக்கூடாது. நதேஷு ரமதே புதக, ஏன்னா துக்க யோனைய ஏவத்தே, எல்லா பொருள்கள்லையும் துன்பம் ஒளிந்து கொண்டு தான் இருக்கின்றது. நம்ம பார்த்தோம், பலூன் பார்த்தோம், எந்த பலூன் எப்போ வெடிக்கும்னு தெரியாது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுபோல் எந்த உறவு எதுவுமே நிலையானது கிடையாது. அதை அடைவதற்கும் நம்ம துக்கப்படணும், அதை நம்ம அடிமையாக்கிறோம். அதனால் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது இருந்தால் தான் என்ன பண்ணும்? இந்த குணம் இருந்தால் தான் என்ன பண்ணும்? இந்த ஞானம் வேலை பார்க்கணும்.
இன்னும் அடுத்ததை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார். 23 சக்னோதி ஹைவய சோடும் பிராக்ஷரீர விமோக்ஷனாத் காமக்ரோதோத்பவம் வேகம் சயுக்த சசுகீ நரஹ शक्नोति हैवय सोढुम् प्राक्शरीरविमोक्षणात् कामक्रोधोद्भवं वेगं सयुक्तः स सुखी नरः सयुक्तः स सुखी नरः யாரால சுகமாக இருக்க முடியும்? சுகி, சுகின சுகமானவன், அவனே சுகமானவன், அவனே எப்பவும் எவர் ஹாப்பி, அவனால் தான் நிம்மதியாக இருக்க முடியும். யார்? ஷக்னோதி இகைவ யஹ சோடும் பிராக் ஷரீர விமோக்ஷனாத். பிராக் ஷரீர விமோக்ஷனாத், இந்த ஷரீரம் அழிவதற்கு முன்பாக, மரணத்திற்கு முன்பாக யார்? யஹ எவன் ஒருவன் காம குரோத உத்பவம் வேகம் ஷோடும் சக்னோதி, ஆசை கோபம் முதலியவற்றால் உண்டாகும் அந்த வேகம், அந்த உணர்ச்சி வேகம். ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கல அப்படின்னா நமக்கு உள்ளிருந்து ஒரு கோபம் வருது இல்லையா, அதை யார் சக்னோதி சோடும் அந்த உணர்ச்சியை சகித்து கொண்டு கட்டுப்படுத்துகின்றானோ, அந்த ஆசையின் வசப்படாமல். ஏன்னா முதல்ல ஆசை முதல்ல சின்ன ரூபத்தில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னாகும்? மனசு, அதையே நம்ம ஏற்கனவே படித்தோம். தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமக காமாத் குரோதோ பிஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோக சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசக புத்தி நாஷாத் பிரநஷ்யதி. எப்படி ஒரு விஷயத்தை, ஒரு முதல்ல விஷயம் நமக்கு உள்ளே போகுது, போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? அதையே யோசிக்கிறோம், யோசிச்சு என்ன பண்ணுறோம்? அது கோபமாக வருது. அதுக்கப்புறம் புத்தியை நாசப்படுத்தி படித்ததெல்லாம் என்ன ஆயிடுது? மறந்து போயிடுது. மறந்து போக என்னது? அவனுக்கு உணர்ச்சி, காமக்ரோத உத்பவம் வேகம். படித்ததெல்லாம் மறந்து போச்சு. இவங்களா படித்தாங்க, இவங்களா சாஸ்திரம் படித்தாங்கங்கிற மாதிரி என்ன ஆயிரும்? நம்மளுடைய உணர்ச்சி ஆக்ரகணம், நம்மளால் அதை அந்த கோபம் வெளிப்படுகின்றது. அதை யார் கட்டுப்படுத்துகின்றானோ, இந்த சரீரத்தில் இருக்கும்போதே, இந்த மனித பிறவியிலே, ஏன்னா நமக்கு இந்த லட்சியம் மறந்துடவே கூடாது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, அது மறக்கவே கூடாது. நமக்கு இந்த பிறவி எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, என்னோட மோட்சத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, அதை மறக்கக்கூடாது. நமக்கு வேறு, நமக்கு ப்ரையாரிட்டி வேறு எது வந்துருச்சு அப்படின்னா நம்மளை இழுத்துரும். தர்மமான விஷயமாக கூட இருக்கலாம், அதை நமக்கு என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது நமக்கு. இப்போ காம குரோத உத்பவம் வேகம் யஹ பிராக் ஷரீர விமோக்ஷனாத், இந்த ஷரீரம் விழுவதற்கு முன்பாக, மரணம் அடைவதற்கு முன்பாகவே யார் இதை நன்றாக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகின்றானோ, சக யுக்தக. யுக்தக, அந்த யுக்தகங்கிற வார்த்தை இந்த சாப்டரில் அத்தனை இடத்துல வந்திருக்கு. ஒருத்தவங்க ஃபோனில் சொன்னாங்க, என்ன குறிச்சிட்டே வர்றேன், எத்தனை தடவை வந்திருக்கு, நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. யுக்தகனா அவனே ஞானி, அவனே நன்றாக இந்த அறிவோடு பொருத்தி வச்சிருக்கான். எதை? இந்த விஷயத்தை நன்றாக ஆள் மனதில் பதிய வைத்தவன். ச யுக்தக, அவனால் தான் என்ன பண்ண முடியும்? ச சுகி, அவன்தான் என்ன இதில் இன்புற்று இருக்க முடியும். அவன் எப்பவும் நிறைவோடு இருக்கின்றான் இந்த ஞானி. எதனால அப்படின்னா, அவன் ஏற்கனவே பார்த்தோம், பிரஜகாதி எதா காமான், அவனுக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. நடந்தால் ஓகே, நடக்கலைனாலும் ஓகே. என்ன பண்ணுறோம்? நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நமக்கு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் எதிர்பார்த்தது நடக்கலை அப்படிங்கும்போது நம்மளாலே அதை என்ன பண்ணணும்? ஈஸ்வர பிரசாதமாக நம்மளால் எடுத்துக்க முடியும் நமக்கு. இப்போ சக்னோதி ஹைவயஷோடும் பிராக் ஷரீர விமோக்ஷனாத் காம குரோதோத்பவம் வேகம் ச யுக்தக ச சுகி நரக. ஆனால் நம்ம வாழ்க்கையின் குறிக்கோள் என்னது? நிம்மதி தான். அந்த நிம்மதியை நம்ம ஆசையை விடுவதன் மூலமாக மட்டும்தான் அடைய முடியும்.
ஆசைகளை நம்ம நீக்குவதன் எப்படி அறிவினால் தான் என்ன பண்ண போகிறோம், இந்த ஆசையை நீக்க போகிறோம். என்ன அறிவு? ஆத்யந்த வந்த கௌந்தே, போன ஸ்லோகத்தில் சொன்னார், எல்லாமே தொடக்கமும் முடிவும் உடையதாகத்தான் இருக்கின்றது. அதனால் என்ன பண்ணுறான், ச யுக்தக ச சுகி நரக. இந்த ஞானத்தோடு இருக்கிறவன் மட்டும்தான் மனுஷனாக இருப்பானா. நரன்னா மனிதன். இந்த ஞானம் இல்லைன்னா கோவத்தில் என்னவா இருப்பான், மனுஷனாக இருக்க மாட்டான், மிருகமாக தான் இருப்பான். காமக்ரோத உத்பவம் வேகம், உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணிட்டு இருப்பான், அவன் மனுஷனாக இருக்க முடியாது. புலனின்பங்களே அவன் லயிச்சு இருக்கும்போது என்ன பண்ண முடியாது அவனால். அதனால் ஆசை வசப்பட்டு, கோபம் வசப்பட்டு, பொறாமை வசப்பட்டு அவன் மனிதனாக இருக்க மாட்டான். இதுக்கு ஒரே வழி என்ன, நம்ம நிறைவாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆசைகள் விஷய சுகத்தில் கொஞ்சம் கூட நமக்கு ஆசை இருக்கக்கூடாது. இந்த சரீரத்துக்காக நம்ம சரீரத்தை காப்பாற்றுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம ரெண்டு விஷயம், நம்ம சாப்பிட்றதுக்காக வாழ்கிறோமா, வாழ்கிறதுக்காக சாப்பிட்றோமா. எப்போவுமே என்ன பண்ணணும், நம்ம அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். எல்லாமே எதுக்கா, நாய் நம்மளை இழுத்துட்டு போதா, நம்ம நாயை இழுத்துட்டு போகிறோமா, அந்த ஆசை நம்மளை இழுத்துட்டு போதா, நம்ம அதை என்ன பண்ணுறோம், அதை நமக்கு அடியில் வச்சுருக்கோமா. ஆனால் வாழ்க்கையில் சோதனை வந்துகிட்டே தான் இருக்கும், எல்லாருக்குமே வரும். ஒரு நாள் நமக்கு டெஸ்ட்டு தான், பகவான் பரீட்சை தான் வைப்பார். நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது, அது எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், நமக்கு ஞானம், நமக்கு இந்த இன்னும் வேறு வழி கிடையாது, நமக்கு பிரயத்தனா பிரார்த்தனா, அந்த ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு. அதனால தான் நமக்கு அது கர்மயோகம் நமக்கு விவகாரத்தில் கடைசி வரைக்கும் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். கர்மயோகத்தில் நிலைத்திடல், விவகாரம் வந்துட்டாலே ஈஸ்வர அர்ப்பண புத்தி, ஈஸ்வர பிரசாத புத்தி. ஆனால் பகவான் நினச்சிட்டாரு, இப்போ இது இப்படி நடக்கணும் அப்படின்னு பகவானோட திட்டத்தில் அப்படி தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியாது, இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும், நம்ம அனுபவித்து தான் ஆகணும். இதை நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்ம ஈஸ்வர பிரசாத புத்தியாக நம்ம எடுத்து பகவான் நடத்துவார் நமக்கு. அதை பற்றி நம்ம அவ்வளோ நம்ம சரண்டர் கொடுக்கும்போது யோகக்ஷேமம் அகம் வகாமி சொல்கிறார் பகவான் சொல்கிறார். அதனால் நம்ம முழுமையாக அவர்கிட்ட சரண்டர் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, நம்ம நடக்கும், நடத்தி கொடுப்பார் நமக்கு பரீட்சை வைப்பார், நம்மளுடைய திதிக்ஷையை பலப்படுத்துறதுக்காக நிறைய கொடுப்பார். நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ச யுக்தக ச சுக்கி நரக. நம்மளுடைய ஆசை எப்படிப்பட்டதாக இருக்குது, பந்தப்படுத்துகிற ஆசையாக இருக்கா, பந்தப்படுத்தாத ஆசையாக இருக்கா. நம்ம கடவுள் ஈஸ்வரன்கிட்ட நம்ம முழுமையாக நம்ம பொறுப்பை கொடுக்கும்போது அந்த ஆசை என்னவாயிருன்னா நம்மளை பந்தப்படுத்தாது, பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு நம்ம அதை பொறுப்பை என்ன பண்ணிடுறோம், நம்ம தலையில் சுமக்க வேண்டியதில்லை. ட்ரெயினில் போகிறோம், ட்ரெயினில் லக்கேஜ் என்ன பண்ணுறோம், தலையிலே வச்சுட்டு போகிறோம். நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது லக்கேஜை நம்ம தலையிலே வச்சுட்டு இருந்தோம்னா என்ன முட்டாள்னு சொல்லுவாங்க. ட்ரெயினில் போனோன்னா என்ன பண்ணிடுறோம், லக்கேஜை இறக்கி வச்சிடும். அது மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம், ஆனால் என்ன பண்ணுறோம், பகவான்கிட்ட பொறுப்பை இறக்கி வச்சிடுறோம், அவர் பார்த்துப்பார். இந்த ஈஸ்வர பிரசாத புத்தி நம்ம கர்மயோகத்தில் நமக்கு ரொம்ப முக்கியம். அவர் பார்த்துப்பார், நல்லாவே பார்த்துப்பார், நம்மளை விட நல்லா பார்த்துப்பார். யாரையாவது அனுப்புவார், நல்லா நடக்கும். நமக்கு அந்த பாசிட்டிவான பகவான் இருக்கும்போது, இஃப் காட் இஸ் வித் மீ ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் மீ. பகவான் என்னோட வரட்டும், என்ன பிரச்சனை வந்தாலும் வரட்டும், அவர் வருவார். அந்த நமக்கு அந்த விசுவாசம் நமக்கு. யோகக்ஷேமம் அகம் வகாமி சொல்லியிருக்கார். யார் என்னையவே நம்பி இருக்கானோ அவனுக்கு நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார். அது நமக்கு அந்த ஈஸ்வர பிரசாத புத்தி, ஈஸ்வர அர்ப்பண புத்தி. அதனால் காமக்ரோத உத்பவம் வேகம், அந்த விஷய சுகத்தில் இருக்கிற ஆசை குறையும் போது இந்த ஆசையினால் உண்டாகின்ற அந்த உணர்ச்சி வேகம் குறையும் போது என்னாகின்றது, அவன் இந்த சரீரத்தில் இருக்கும்போதே அவன் யார் ஒருவன் இந்த உணர்ச்சிகளிலிருந்து விடுபடுகின்றானோ அவனே யுக்தக, அவனுக்குத்தான் இந்த ஞானம் பிரயோஜனத்தை கொடுக்கும். அவன்தான் ச சுகி, அவன்தான் என்ன பண்ணுறான், அவன் ஆனந்தமாக அவனால் தான் இருக்க முடியும், நிறைவாக பூர்ணமாக இருக்க முடியும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை என்ன பண்ண முடியுது, அவனால் நிறைவாக இருக்க முடியும். அடுத்து ஞானத்தினுடைய பலனை சொல்கிறார் 24. யோந்த சுகோந்தராமஹ ததாந்தர்ஜோதிரேவயஹ
சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோதி கச்சதி யோந்த சுகோந்தராராமஹ ததாந்தர்ஜோதிரேவயஹ சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோதி கச்சதி. இப்போ இதில் 24, 25, 26 இந்த ஞானத்தின் பிரயோஜனத்தை சொல்ல போகிறார் பகவான். இந்த ஞானத்தினால நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும் அப்படிங்கும்போது 2 விஷயம். நம்ம ஞானத்தினால என்ன பிரயோஜனம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். நமக்கு ஜீவன் முக்தி, விதேக முக்தி. வாழும் போதும் நிறைவாக வாழ்கின்றோம், இறந்ததுக்கு அப்புறமும் நமக்கு பிறவி இல்லை. இதுதான் ஞானம் நமக்கு கொடுக்கின்ற பலன். யஹ அந்த சுகஹ அந்த ஆராமஹ ததா அந்தர்ஜோதிஹி ஏவ யஹ சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோதி கச்சதி. யார் ஒருவன் அந்த சுகஹ, ஏற்கனவே நம்ம பார்த்தோம், தன்னில் தான் இன்புற்று இருக்கின்றான், புற சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாதவனாக இருக்கின்றான், நானே ஆனந்தம் என்கிறது நான் நன்றாக புரிந்து கொள்கின்றான். இந்த ஞானத்தின் காரணமாக அந்த சுகஹ, ஆத்மாவே சுகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். அந்தர் ஆராமக, நம்ம ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டக அப்படின்னு படித்தோம். அப்புறம் எஸ்து ஆத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தச்ச மாணவக ஆத்மன்யேவச்ச சந்துஷ்டக தஸ்ய காரியம்ன வித்யதே. அவன் புற சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாதவனாக இருக்கின்றான், தானே இன்பம் என்பதை புரிந்து கொண்டு இருக்கின்றான். மற்ற குறைவெல்லாம் தற்காலிகமானதுன்னு அவன் நல்லா புரிஞ்சிட்டு இருக்கான். அனாத்மா குறைவுடன் தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டவனாக இருக்கின்றான். இப்போ அதன் காரணமாக அந்தர்ஜோதிஹி, அவன் அந்த அந்தர்ஜோதிங்கிறது ஆத்மாவே சுகப்பிரகாசம் என்பதை புரிந்து, அவனுடைய அறிவில் அந்த ஞானம் நன்றாக நிறைவாக இருக்கின்றது. தான் பூர்ணத்துவம் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு இருக்கின்றான். அவன் என்ன அடைகின்றான்? ச யோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதக அதிகச்சதி. பிரம்மபூதகன அவன் பார்த்தோம், வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாக்கேச்ச பண்டிதக சமதர்ஷினகன்னு பார்த்தோம். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாகுதம் பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா. எல்லாவற்றிலும் என்ன பண்ணுறான்? அவன் பிரம்மத்தையே பார்க்கின்றான், எல்லாவற்றிலும் தன்னையே பார்க்கின்றான். அதான் பிரம்மமயம். அவனுக்கு பிரம்மத்தை தவிர வேறு ஒன்று அவன் பார்ப்பதில்லை. அதான் பிரம்மபூதக, அதான் நம்ம ஜீவன் முக்தின்னு சொல்கிறோம். சர்வாத்ம பாவம், எல்லாவற்றிலும் தன்னையே பார்க்கின்றான், தன்னை எல்லாவற்றிலும் பார்க்கின்றான், எல்லாவற்றிலும் தன்னை பார்க்கின்றான். அதான் நம்ம ஜீவன் முக்தின்னு சொல்கிறோம். பிரம்ம பூதக, பிரம்மமயமாகவே ஆகிவிட்டான். எப்போ? உயிரோடு இருக்கும்போது. இந்த பேதம் நல்லா தெரியும். அந்த பேதம் நல்லா தெரிஞ்சாலும் அதற்குள்ளே இருக்கின்ற அந்த மெய்ப்பொருள் தத்துவத்தை அவனால் என்ன பண்ண முடியுது? அதை ஃபோக்கஸ், அவனால் என்ன பண்ண முடியுது? அதை நோக்கி திருப்ப முடிகின்றது. பிரம்மபூதக அதிகச்சதி. அப்புறம் இறந்ததுக்கப்புறம் ச யோகி பிரம்ம நிர்வாணம். நிர்வாணம்னா இந்த உடல் நீங்கிய பிறகு அவன் பிரம்மமாகவே ஆகிவிடுகின்றான். நம்ம இது விளக்கு பொறுத்துறோம், நம்ம நெருப்பு வருது, அப்புறம் நெருப்பு என்னாது? அமர்த்தினோடனே என்ன ஆயிடுது? சமஷ்டி அக்னியோட கலந்துருது. அதுபோல் இந்த ஜீவனானவன் எங்கே போகுது? நெருப்பு எங்கே போகுது? நெருப்பு எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே போயிடுச்சு. எங்கேருந்து வந்துச்சு? பொறுத்துறோம் நம்ம. இந்த நெருப்பு எங்கே இருந்துச்சு? இவ்வளோ நேரம் எங்கே இருந்துச்சு? எங்கே போச்சு? அதுபோல் அவன் இறந்ததுக்கப்புறம் இந்த சமஷ்டியோடு என்ன பண்ணிடுறான்? பிரம்மபூத அதிகச்சதி. எப்படி அந்த பானையை நம்ம ஒரு மண் பானைக்கு உள்ளேயும் ஆகாசம் இருக்குது, வெளியவும் ஆகாசம் இருக்குது. பானையை உடைச்சோன்னே என்ன ஆயிடுது? அந்த ஆகாசம் என்ன ஆயிடுது? கலந்து விடுகின்றது. அதுபோல் அவன் பிரம்ம நிர்வாணம் அதிகச்சதி. நம்ம பௌத்தத்துலேயும் பார்க்குறோம், மோட்சத்துக்கு நிர்வாணம்னு சொல்கிறான். நிர்வாணம்னா மீண்டும் பிறவாமல் இருப்பது. அந்த சமஷ்டியும் வெஷ்டியும் என்ன ஆயிடுது? ஐக்கியமாகிவின்றது. பிரம்ம நிர்வாணம் அதிகச்சதி.
ஏன்னா ஞானிக்கு வந்து இப்போ நமக்கெல்லாம் ஒரு ஒரு நிறைவாக இருப்பதற்கு, ஒரு மன சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரு காரணம் தேவைப்படுகின்றது. இது நடந்தால் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு. ஞானிக்கு அந்தராரமாக தன்னில் தான் நிறைவாக இருக்கிறதுனால அவருக்கு சந்தோஷமாக இருப்பதற்கு காரணமே தேவையில்லை. காரணம் வெளியில் இருக்கிற காரணம் அது அவருக்கு அனுகூலமாகவும் இருக்கலாம், பிரதிகூலமாகவும் இருக்கலாம். நினச்சது நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். சில நேரம் நம்மளுடைய பிராரப்தம் நமக்கு கடுமையாக இருந்துச்சுன்னா நம்ம நினச்சது நடக்காது. அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஞானி என்னவா இருக்கார்? அந்த பிராரப்தத்தினால் வருகின்ற ஒரு சுகம் துக்கம் வரும்போது என்ன பண்ணுறாரு? அவர் அதை பெரிதாக நினைப்பதில்லை. ஏன்னா அந்த சுக அந்தர் ஆறாமக, என்கிட்டே நான் நிறைவாக இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்ன ஆகாது நமக்கு? அது நம்மளே இருக்கோம், வயிறு நிறைவாக இருக்கும்போது என்ன மட்டும் பசிக்காது நமக்கு. அதுபோல் நமக்கே உள் மனசில் ஒரு ஆழமான ஒரு நிறைவு இருக்கும்போது, நானே பூர்ணங்கிறத புரிஞ்சுக்கிட்ட போது வெளியில் இருக்கிற குறை எதுவும் என்ன செய்யாது? பெரிதாக பாதிக்காது. அதுக்கு தான் லட்சியம். நமக்கு வந்து சாதனம் என்ன சொல்கிறாரு? இந்த சுகம் உனக்கு வேணும், அந்த சுக அந்தர் ஆறாமக உனக்கு வேணும் அப்படின்னா வைராக்கியம் வேணும். முந்தின ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா, அந்த சாதனம் வேணும். வைராக்கியம்னா என்ன? சுகத்திற்காக எதையும் சார்ந்து இல்லாத தன்மை. நம்ம சுகத்தை ஒரு இதில் நம்ம விஷய பொருட்களில் கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா நமக்கு இதுதான் நம்ம சாதன சதுஷ்டயத்தில் படிக்கிறோம். வைராக்கியம்ங்கிறது ரொம்ப முக்கியமான குணம். இப்போ நமக்கு அந்த ஒரு திடம் வேணும். அனாத்மா கிட்ட என்ன பண்ண முடியாது? நம்ம என்றைக்குமே டிபெண்ட் பண்ணவே முடியாது. யாருனாலும் எப்போனாலும் காலை வாரிடுவாங்க. எந்த விஷய சுகத்தில் இருக்க எந்த பொருள்னாலும் அது சார்ந்து இருக்க முடியாது. நம்ம அதோட தன்மையே அப்படிப்பட்டது தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ண மாட்டோம்? அதை ரொம்ப எதிர்பார்க்க மாட்டோம். இது இப்படி தான் இருக்கும். நாய் மாதிரி தான் இருக்கும், பூனை மாதிரி தான் இருக்கும். நாய்கிட்ட பூனை குணம் இருக்காது, ஒரு மிருகத்துக்கிட்ட ஒன்று இருக்கு இல்லையா? அது மாதிரி மனிதர்கள்ட்ட ஒருத்தர்கிட்ட ஒரு குணம் இருக்கும். அதை என்ன பண்ண முடியாது? நம்ம சுபாவத்தை என்ன பண்ண முடியாது? ஏற்கனவே அதெல்லாம் படிச்சிருக்கோம். நம்ம அந்த சுபாவத்தை எல்லாத்தையும் மாற்ற முடியாது. அப்போ நமக்கு அந்த வைராக்கியம் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கும். ஞானி வந்து எதற்காகவும் யாரையும் சார்ந்து இல்லாததுனால அவர் சந்தோஷமாக இருப்பதற்கு எந்த காரணமும் தேவையில்லை, காரணமே தேவையில்லை. தனக்கு அனுகூலமாக விஷயம் நடந்தாலும் அவரால் சந்தோஷமாக இருக்க முடியும். அனுகூலமாக நடக்கலைனாலும் என்ன பண்ண முடியும்? சந்தோஷமாக இருக்க முடியும். இனி அடுத்ததில் அந்த ஸ்டெப்பு சொல்கிறார். இந்த ஞானத்தை அடைகிறதுக்கு இன்னும் திரும்ப நமக்கு இதே தான் சொல்ல போகிறாரு. அப்படியே அரைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு எவ்வளோ தூரம் நம்ம கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம், அதுக்காகத்தான் கிருஷ்ணர் திரும்ப சொல்கிறார். இப்போ நீங்கள் நிஜமாகவே ரொம்ப சீரியஸாக இப்போ வந்து ரொம்ப வருஷம் நமக்கு படிச்சுக்கிட்டே இருக்கோம், கீதை படிச்சுக்கிட்டே இருக்கோம், நமக்கு நிஷ்டை வேணும் அப்படின்னு நினச்சா நம்ம இதை சார்ட் போட்டு எழுதணும். எதெல்லாம் கர்மயோகத்துக்குரிய ஸ்லோகம், எதெல்லாம் ஞான யோகத்துக்கு நிறைய படிச்சிருக்கோம். நமக்கு வந்து இப்போ நமக்கு இதில் எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கீதைங்கிறது சும்மா படித்து நானும் கீதை படித்தேங்கிற விஷயம் கிடையாது. எனக்கு கீதை தெரியும். கீதை வந்து ஒரு ஸ்லோகம் நம்ம வாழணும். அப்போ தான் நமக்கு அதனுடைய பிரயோஜனத்தை நமக்கு அனுபவிக்க முடியும். கர்மயோகத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, நான் இதுபடி இருக்கேனா, மற்றவங்களாம் விட்டுறணும். நம்ம அதெல்லாம் வந்து நமக்கு மற்றவங்களை திருத்துறதுக்காக நம்ம வரவே இல்லை. நமக்கு மோட்சம் ஃபஸ்ட்டு வேணும். நமக்கு வந்து இந்த பிரயோஜனம் நமக்கு முதல்ல கிடைக்கணும். அந்த சுக அந்தர் ஆறாமக, இதுபடி நான் என்னை எப்படி மாற்றிக்க முடியும்? நம்மளை தான் மாற்றிக்க முடியும், யாரையும் மாற்ற முடியாது. மாற்றணும்னு நினச்சா அது என்ன சோகத்தில் போய் முட்டின மாதிரி, அது மாற்றவே முடியாது. இப்போ நமக்கு மோட்சம் தேவை. நமக்கு அதான் நம்ம லட்சியத்தை மறந்துடவே கூடாது. நமக்கு அது வந்து எப்போவுமே நமக்கு ஆள் மனசில் போயிட்டே இருக்கணும். விவகாரம் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துருவோம். அப்போ என்ன ஆகும்? நமக்கு லட்சியம் நமக்கு வந்து மறந்து போயிடும். நமக்கு வந்து இன்னும் எவ்வளோ காலன் வரும் முன்னே, கண் பஞ்சு அடையும் முன்னே, கடைவாயில் பால் படும் முன்னே, நமக்கு இந்த ஞானம் வேணும். நமக்கு நிஷ்டை ஆகணும். நமக்கு வந்து அந்த சுக அந்தர் ஆறாமகி சொல்லியிருக்காரு. விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதிர்பார்ப்பு என்ன ஆயிடுது? நமக்கு டக்குன்னு வந்துடுது. நமக்கு அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ண முடியல, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ என்ன ஆகும்? எதிர்பார்த்தாலே கர்மயோகத்தில் என்ன பண்ணுறோம்? நம்ம கர்மண்யே அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சர். ஏதாவது ஒன்று நம்ம எதிர்பார்த்து நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னா இது ஈஸ்வரன் இப்படி நடத்தணும்னு திட்டமிட்டிருக்காரு. இது ஈஸ்வரனுடைய திட்டத்தில் இல்லை. அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவனோட திட்டத்தில் எது இல்லையோ அது நம்ம நடத்த முடியாது. எது இறைவனோட திட்டம், இது இன்றைக்கி இப்படி தான் இருக்கணும், இன்றைக்கி என்னுடைய பிராரப்தம் இப்படி தான் இருக்குன்னா ஒன்றுமே பண்ண முடியாது.
சாமிஜிக்கிட்ட எப்போவுமே நாங்கள் யாராவது கேட்டால் உடம்பு எப்படி இருக்குது சாமிஜி, என்னோடய பிராரப்தமா அப்படிம்பாங்க. இந்த சரீரத்தோட பிராரப்தம், இன்றைக்கி இந்த பிராரப்தம் தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு எழுதப்பட்டிருக்குன்னு என்ன பண்ண முடியாது, அதை மாற்ற முடியாது. பகவான் தான் மாற்றி கொடுக்க முடியும். இப்போ இது நடக்குது அப்படின்னா என்ன பண்ண முடியும், நம்ம பகவானுடைய திட்டத்தில் இது இப்படி தான் இருக்குது. இப்போ நமக்கு அந்த இதை மறக்கவே கூடாது. இப்போ நமக்கு ஸ்டெப்பு கொடுக்குறாரு. இந்த இது அந்த சுகக அந்தராராமக, இந்த லட்சியத்தை அடைவதற்கு என்னெல்லாம் ஸ்டெப் இருக்குது. 25 லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷயः க்ஷீண கல்மஷா சின்னத்வைதாயதாத்மானः சர்வபூதஹிதே ரதா லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷயः க்ஷீண கல்மஷா சின்னத்வைதாயதாத்மானः சர்வபூதஹிதே ரதா. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறாரு. இந்த சிதப்பிரக்ஞன் ஆகிறதுக்கு எப்படி நமக்கு மெட்ராஸ் போகணும் அப்படின்னா முதல்ல மதுரை போகணும், ஒவ்வொரு ஸ்டேஷனாக போய் போகிறோம் இல்லையா, அது மாதிரி நம்ம நிஷ்டை அடைகிறதுக்கு முக்கியமான ஸ்டெப்பு இதெல்லாம் நம்ம குறித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்லோகத்தெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு நம்ம இதுபடி இருக்கமா, எந்த இடத்துல ஏன் எனக்கு ஞான வேலை பார்க்கல, இதுதான் நமக்கு மைண்டில் இருக்கணும். ஏன் அவங்க ஏன் இப்படி இருக்காங்க, அது நமக்கு தேவையே இல்லை. எனக்கு ஏன் இந்த ஞான வேலை பார்க்க மாட்டேங்குது, அதுதான் நமக்கு லட்சியம். இப்போ லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷயக க்ஷீண கல்மஷா. கல்மஷம்னா என்னது, பாபம். க்ஷீண கல்மஷானா பாபங்களை நீக்கியவர். இதை நமக்கு ஆர்டர் பண்ணுறோம். நிறைய விஷயம் கொடுத்துருக்காரு. லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷயக க்ஷீண கல்மஷா சின்னத்வைதா யதாத்மானக சர்வபூதஹிதே ரதாக. 6 விஷயம் கொடுத்துருக்காரு, 6 ஸ்டெப்பு கொடுத்துருக்காரு. நமக்கு இதை ஒரு பெரிய லட்சியமாக எடுத்துக்கலாம், எழுதி வச்சுக்கலாம். நமக்கு என்னெல்லாம் பண்ணணும் ஸ்டெப்பு. முதல்ல என்னன்னா க்ஷீண கல்மஷா. கல்மஷம்னா பாபங்கள், க்ஷீணனா நீக்கியவர்கள். பாபம் எப்படி உண்டாகின்றது, நமக்கு விருப்பு வெறுப்பினால் பாபம் உண்டாகின்றது. நமக்கு பிறக்கும் போதே நமக்கு சில விஷயங்களில் பிடிக்குதுன்னு சொல்கிறோம், சில விஷயங்கள் பிடிக்கலைன்னு சொல்கிறோம். எந்த விஷயம் நமக்கு பிடிக்குது, நமக்கு ஒரு இதில் பிடிப்பு இருக்கோ அது என்ன ஆகின்றது, அது நமக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன, அது நமக்கு மனசை சஞ்சலப்படுத்துகிறது. அதுக்காக நம்ம கர்மயோகத்தை வச்சுருக்கோம். விவகாரம் பண்ணும்போதே என்ன பண்ணு, விருப்பு வெறுப்பு இல்லாமல் பண்ணு, விருப்பு வெறுப்பு இல்லாமல் பண்ணு, உடைய விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காத. ஏன்னா ராகத்வேஷோ பரிபந்தினவுன்னு பார்த்தோம். உன்னுடைய ஞானத்தை திருடும் திருடர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஏன்னா விவகாரம் பண்ணும்போது கண்டிப்பாக விருப்பு வெறுப்பு வரும். அதுக்காக தான் நம்ம அந்த எப்படி ஹெல்மெட் போடுறோமோ அது போல் என்ன பண்ணுறோம், ஈஸ்வர அர்ப்பண புத்தி, ஈஸ்வர பிரசாத புத்தி. இன்றைக்கி இறைவனோட திட்டம் இப்படி தான் இருக்குது, அதை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அப்படின்னு என்ன பண்ணுறோம், அந்த விருப்பு வெறுப்புங்கிறத நம்ம நீக்கியவர்களாக, க்ஷீண கல்மஷா விருப்பு வெறுப்பை அகற்றியவர்களாக. ஏன்னா நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் நமக்கு நிறைய தபஸெல்லாம் பார்த்தோம், அந்த 12 யஜ்ஞங்கள் பார்த்தோம், நிறைய யஜ்ஞங்கள் பார்த்தோம். நமக்கு போன சாப்டரில் பார்த்தோம். திரும்ப ஒருக்க இல்லை, டைம் இல்லை, நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம திரும்ப ஒருக்க எல்லோரும் பார்த்துட்டு வாங்க. அந்த 12 சாதனைகள் பார்த்தோம். நமக்கு எப்படி தானம் பண்ணுறது, தபம் பண்ணுறது, தபஸ் பண்ணுறது, பிராணாயாமம் பண்ணுறது, ஆகார நியம யஜ்ஞம் பார்த்தோம். ஒன்றொன்னே கட்டுப்பாடு இருக்கட்டும், ஒரு இந்திரியத்தையும் நீ என்ன பண்ணு, கட்டுப்படுத்து, அது அதன் போக்கில் விடாத அப்படின்னு மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடெல்லாம் ரொம்ப சொல்லப்பட்டது. அதன் மூலமாக என்ன பண்ணுறோம், க்ஷீண கல்மஷாக மன மாசுகளை நீக்க வேண்டும். இப்போ என்ன பண்ணுறோம், கர்மயோகம் பண்ணணும். கர்மயோகத்தின் மூலமாக மன மாசுகளை நீக்க வேண்டும். அடுத்தது 2வது ரிஷயக. ரிஷயகன்னா ரிஷி அப்படின்னாலே அத்தீந்திரிய திரஷ்டான்னு சொல்லுவோம். கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் யாருக்கு, நம்மளுடைய மாம்ச கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் யாருக்கு தெரியுதோ அவங்க தான் ரிஷி. நிறைய தபஸ் பண்ணுவதன் மூலமாக என்ன பண்ண முடியும், அவங்களால நம்ம கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்களை அவங்களால கண்டு சொல்ல முடியும். அது நமக்கு யோகிகள் நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கே ரிஷி அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரிகின்ற இந்த உலகத்தை இல்லைன்னு சொல்பவர். கண்ணுக்கு தெரியாத இந்த புலன், இந்த மாம்ச கண்ணுக்கு தெரியாத அறிவு கண்ணுக்கு தெரிகின்ற அந்த பிரம்மத்தை பார்த்தவர்.
எதனால்? ஸ்ரவணம் மூலமாக, ஸ்ரவணத்தின் மூலமாக தத்துவத்தை அறிந்தவர். இப்போ முதல்ல க்ஷீண கல்மஷாக மனமாசுகளை அகற்றி அடுத்து என்ன பண்ணுறோம்? ஸ்ரவணம் பண்ணுறோம். தத்துவத்தை நன்றாக புரிந்து கொண்டு அடுத்து சின்ன துவைத்தாகனா சந்தேகங்களை நீக்கியவராக. சந்தேகம் இல்லாமல் இருக்கணும். ஞானத்தில் என்ன இருக்கக்கூடாது? சந்தேகம் இருக்கக்கூடாது. மனனம் நன்றாக செய்தவர்கள். இப்போ நான் என் ட்ரெயின் போகிறேன், என்னோடய ட்ரெயின் 5:30 6:30 தெரியல அப்படின்னா அது ஞானம் கிடையாது. 5 மணின்னு தெரியணும் என் ட்ரெயின் என்ன, அதுதான் ஞானம். இதுவா அதுவா அப்படின்னா என்ன? அதனால் என்ன பண்ண முடியாது? ஞானம் நமக்கு பிரயோஜனத்தை கிடைக்காது. நான் ஜீவனும் சொல்கிறாங்க, பிரம்மனும் சொல்கிறாங்க, நான் அப்பப்போ ஜீவனாகவும் இருப்பேன், அப்பப்போ பிரம்மனாகவும் இருப்பேன். ஆத்மான்னு சொல்கிறாங்க, நான் உடம்பாகவும் இருப்பேன் அப்படின்னா என்னது? கிடையாது. இப்போ நமக்கு இதில் கன்விக்ஷன் வேணும். நமக்கு நம்ம படிக்கிற பாடத்தில் நமக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. சாஸ்திரம் சொல்வது உண்மைதான், அது எனக்கு பொய் சொல்லலை அப்படிங்கிறதுல அந்த திடம். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணணும். இது சும்மாலாம் வந்துடாது. கீதையை நம்ம படித்து முடிக்கிற விஷயம்லாம் கிடையாது. இப்போ நமக்கு இந்த க்ஷீண கல்மஷானா அதுக்கு அத்தனை வருஷம் என்ன பண்ணணும்? நம்ம மனோ நிகிரகம் பண்ணணும், இந்திரிய நிகிரகம் பண்ணணும். அது நம்ம ராகத்வேஷத்தை எப்போ பார்த்தாலும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மீட்டர் வச்சு என்ன பண்ணுறோம்? செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி நமக்கு உடம்பை மெயின்டைன் பண்ணுறோமோ அது மாதிரி நம்மளுடைய மனசை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? மென்டல் ஹெல்த்தை நல்ல விஷயத்தையே கொடுத்து சத் சங்கத்திலேயே இருந்து என்ன பண்ணணும்? சாதாரண விஷயம் கிடையாது, ஜென்மாந்திரம் ஆகும் நமக்கு. அதை பழக்கி அதன் மூலமாக அந்த மனதிற்கு ஒரு பக்குவத்தை கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்ரவணம் பண்ணி மனனம் பண்ணி அடுத்தது யதாத்மானகன நன்றாக நிஷ்டை அடைந்தவராக, உடல் மனம் புத்தியை நன்றாக நிகிரகம் பண்ணியவராக, இந்திரிய நிகிரகம் பண்ணியவராக. ஏன்னா மனசு ஒழுங்காக பண்பட்டு இருந்தால் தான் என்னாகும்? அந்த நம்ம என்ன தான் எழுதினாலும் அதில் விழுக்குன்னு என்ன ஆயிரும்? நல்ல ஸ்லேட் இல்லைன்னா அதில் எழுத முடியும். அதுபோல் மனம் பக்குவப்பட்ட மனமாக இருந்தால் தான் அதனுடைய பிரயோஜனத்தை நம்ம உணர முடியும். யதாத்மானக சர்வபூதஹிதே ரதாகா. எப்படிப்பட்டவராக இருக்கார் அப்படின்னா அந்த ஞானி இதன் மூலமாக நம்ம க்ஷீண கல்மஷாக மன மாசுகளை நீக்கி ஸ்ரவணம் செய்து மனனம் செய்து நிதித்தியாசனம் செய்து சர்வபூதஹிதே ரதாகா, எல்லா குணங்களையும் போற்றலாம். எல்லா உயிர்களுக்கும் உதவி செய்து அதில் சந்தோஷப்படுபவனாக, எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்து அதிலேயே சந்தோஷப்படுபவனாக, எந்த உயிர்கிட்டத்திலும் எதையும் எதிர்பார்க்காதவனாக தன்னை வழங்குபவனாக வைத்து கொண்டு லபந்தே பிரம்ம நிர்வாணம். இப்படிப்பட்டவன் லபந்தே அடைகின்றான். எதை அடைகின்றான்? பிரம்ம நிர்வாணம். அவன் இந்த மோட்சத்தை அடைகின்றான். ஜீவன் முக்தியை அடைந்து அவன் விதேக முக்தியை அடைகின்றான். இப்போ நமக்கு இந்த ஸ்டெப்பு கொடுத்துருக்காரு. முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம இந்த க்ஷீண கல்மஷாக நம்ம மனதில் இருக்கின்ற ராகத்வேஷத்தை முழுமையாக நீக்க வேண்டும். அதுக்கு ராகத்வேஷத்துக்கு வேறு வழியே கிடையாது. இறைவனுடைய சரணாகதி மட்டும்தான் நமக்கு. இப்போ இறைவனுடைய சரணாகதி, ஈஸ்வர அர்ப்பண புத்தி, ஈஸ்வர பிரசாத புத்தி. நம்ம குணத்தியானம் நிறைய படிச்சிருக்கோம், அதெல்லாம் மறக்கவே கூடாது. ஏற்றுக்கொள்ளுதல், மன்னித்தல், மறத்தல், அஹிம்சை எக்கச்சக்கமாக படிச்சிருக்கோம் இல்லையா? பொறுத்து கொள்ளுதல் எல்லாம் நமக்கு என்னவாக இருக்கும்? நம்மளுடைய குணங்களாக இருக்கணும். விஸ்வரூப தியானம் படித்தோம். எல்லாத்தையும் இறைவனாக பார்ப்பது, இறைவனுடைய பிரசாதமாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது. ஏன்னா இது இருந்தால் தான் ஞானம் வேலை பார்க்கும். இல்லாட்டி படித்தது ஒரு பக்கம் இருந்தால் கூட என்ன ஆகுனா அந்த மனசு எப்படி இருக்குன்னா இப்போ நாய் என்ன பண்ண குலைச்சிக்கிட்டே இருக்கும். கெட்டி போட்டு வச்சுருந்தா கூட என்ன பண்ணும்? குலைச்சிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த மனசு என்ன செய்யும்னா, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு எதிர்பார்க்காத விஷயம் நமக்கு பிடிக்காத விஷயம் நடந்துச்சுன்னா நாய் குலைக்கிற மாதிரி உள்ளேருந்து குலைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த நாய் அதை என்ன பண்ணோம்? நம்ம சும்மாரு கத்தாத நாய் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி என்ன பண்ணும்? நம்ம மைண்டை வச்சு ஷட்டப்னு என்ன பண்ணும்? நம்ம இன்னும் எதிர்பார்த்தோன்னா நமக்கு இது இறைவனோட திட்டம் இப்படி தான் இருக்கின்றது. இப்போ நமக்கு அந்த கர்மயோகம் மிகவும் அவசியம். ஏன்னா அது இருந்தால் தான் ஞான வேலை பார்க்கும். ஸ்ரவணம் அடுத்தது, மனனம் முக்கியம். அப்புறம் யதாத்மானகங்கிறது நன்றாக நிதித்தியாசனம் செய்து நிஷ்டை அடைந்து சர்வபூத ஹிதே ரதாகா. அந்த ஞானியுடைய மனம் எப்படி இருக்குது? எப்போவும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லி
எல்லார்கிட்டையும் அந்த ஒரு சர்வாத்ம பாவம் உண்டாகின்றது. அதன் காரணமாக அவன் லபந்தே பிரம்ம நிர்வாணம். இது ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணமாக எடுத்துக்கலாம், ஞானி இப்படி தான் இருப்பார்னு எடுத்துக்கலாம். நமக்கு இது இந்த மாதிரி ஸ்லோகங்களை நம்ம எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சு நமக்கு மார்க் போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம நம்ம எவ்வளோ கடைபிடிக்கிறோம் நமக்கு. ஏன்னா நமக்கு லட்சியம் இந்த பிரம்ம நிர்வாணம் தான் நமக்கு லட்சியம். நமக்கு அப்போ நம்மளோட ட்ராவல் அதை நோக்கி போயிட்டு இருக்கா, நமக்கு பாடம் அதை நோக்கி போயிட்டு இருக்கா. நம்ம டிஸ்டர்ப் ஆகிறோமா? டிஸ்டர்ப் ஆகிறோம் அப்படின்னா எதனால டிஸ்டர்ப் ஆகிறோம்? ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறோம் நம்ம. அப்போ அந்த எதிர்பார்ப்புகளை எந்த அளவுக்கு வச்சுக்கிறது? நம்ம எதிர்பார்க்குறது நடக்கலை அப்படின்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம்? அதை ஈஸ்வர பிரசாதமாக தான் எடுத்தாகணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இந்த ஞானத்துக்குள்ளே வர முடியும். இல்லாட்டி என்ன ஆகும்? இந்த நாய் குலைச்சிட்டே இருக்கிற மாதிரி மைண்ட் என்ன பண்ணிவிட்டு நம்மளை தூங்கவே விடாது. நம்மளை என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே, ஞானம் வேலை பார்க்காது அதுக்கப்புறம். அப்போ இப்படிப்பட்ட இந்த நிஷ்டையுடைய இந்த ஞானியானவன் லபந்தே பிரம்ம நிர்வாணம். அவன் ஜீவன் முக்தியை அடைகின்றான், விதேக முக்தியை அடைகின்றான். நம்ம சாண்டிங் பண்ணிடுவோம். ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகாஹா दुःखयोनय एव ते आद्यन्तवन्त कौन्तेय न तेषु रमते बुधः शक्नोति हैव यः सोढुं प्राक्शरीरविमोक्षणात् कामक्रोधोद्भवं वेगम् सयुक्तः स सुखी नरः योऽन्तः सुखोऽन्तरारामः तथान्तर्ज्योतिरेव यः स योगी ब्रह्मनिर्वाणं ब्रह्मभूतोऽधिगच्छति लभन्ते ब्रह्मनिर्वाणं ऋषयः क्षीणकल्मषाः छिन्नद्वैतायतात्मानः सर्वभूतहिते रताः। ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ।